ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல 20 குட்டி குட்டி ஹிந்தி சென்டென்சஸ்னுடைய மீனிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்குறீங்க, ஜியாதா மத் போலோ அப்படின்னா அதிகம் பேசாத அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜியாதா அப்படின்னா அதிகம், போலோ அப்படின்னா பேசு. இப்போ மத் போலோ நீங்க வந்திருக்கு, அதனால பேசாத அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். டீக் ஹே அப்படின்னா சரியா இருக்கு, சரியாக இருக்கிறது, சரியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். டீக் ஹே. கியா ஹோகா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன ஆகும், என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சம்பால்னா முஷ்கில் ஹே அப்படின்னா சமாளிப்பது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. சமாளிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றதுதான் இங்க. சம்பால்னா அப்படின்னா சமாளிப்பது, முஷ்கில் ஹேனா கடினமா இருக்கு, கடினம் அப்படின்னு நம்ம அதை முடிச்சுக்கலாம். பேவ்கு கி தரக் மத் போலோ அப்படின்னா முட்டாள் மாதிரி பேசாத. பேவ்கு அப்படின்னா முட்டாள். இதுதான் பேக்கு நம்ம கேஷுவலா சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த பேவ்குங்கிறது ஹிந்தி வார்த்தை தான். பேக்குவா நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ கி தரக் அப்படின்னா மாதிரி அப்படின்னு அந்த வார்த்தையை பாக்குறீங்க. மத் போலோன்னா பேசுறதுன்னு இப்பதான் நம்ம பார்த்தோம். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த கி தரக் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு ஜெய்சே அப்படிங்கிற வார்த்தை போட்டாலும் அந்த மாதிரி அப்படிங்கிற மீனிங் தான் வரும். அப்போ பேவ்கூஃப் ஜெய்சே மத் போலோனாலும் இதே மீனிங் தான் வரும், முட்டாள் மாதிரி பேசாத. கஹ்னே தோ அப்படின்னா சொல்ல விடு அப்படின்னு நம்ம சொல்றோம். கஹ்னே அப்படின்னா சொல்றது, அதே தோனா விடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜானே தே அப்படின்னா வாழ விடுங்கள் அப்படின்னு சொல்லி, வாழ விடுங்கன்னு இங்க மரியாதையா சொல்றோம். முன்னாடி அங்க தோன்னு வந்துச்சு இல்லை, இங்க தே அப்படின்னு வருது. ஆக்சுவலா என் சவுண்டு இருக்கு அங்க. என் வந்து ரொம்ப நீங்க லைட்டா தான் சொல்லணும். அப்போ வந்து தே அப்படின்னு தான் அது வரும். அதனால ஜானே தே அப்படின்னு தான் நீங்க பார்ப்பீங்க. வாழ விடுங்கள் அப்படின்னு இங்க மீனிங் வருது. ஜல்தி ஃபிர் மிலேங்கி அப்படின்னா சீக்கிரம் மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜல்தினா விரைவில், சீக்கிரம் நம்ம முன்னாடி பார்த்தோம். அதே வந்து ஃபிர் அப்படின்னா மறுபடியும் இல்ல மீண்டும், மிலேங்கே அப்படின்னா சந்திப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே குஸ்ஸா மத் ஹோ அப்படின்னா கோபப்படாத, கோபமா இருக்காத அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். குஸ்ஸானா கோபம், மத் ஹோனா அப்படி இருக்காத, ஹோனா இரு, மத் ஹோனா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம். பரேஷான் மத் ஹோ அப்படின்னா அதாவது துக்கமா இருக்காத, கவலையா இருக்காது அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். அத பரேஷான்ங்கிற வார்த்தையை அப்படியே போட்டோம், மற்ற முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். கப் ஹோகா அப்படின்னா எப்ப நடக்கும். முன்னாடி வந்து கியா ஹோகான்னு பார்த்தோம். இப்ப இந்த கியாவை எடுத்துட்டு கப் போட்டீங்கன்னா எப்போது நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபால்ட்டு மத் போலோ அப்படின்னா வீணா பேசாது, அந்த வெட்டியா பேசாதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஃபால்ட்டு. அந்த வார்த்தை பாத்தீங்க. மத் போலோன்னா நமக்கு தெரிஞ்சதுதான். தேக் சுக்கி ஹூ அப்படின்னா பார்த்து முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்றாங்க. அந்த இடத்துல சுக்கின்னு வருது இல்ல, அங்க சுக்கான்னு வந்திருந்தா அது ஒரு பையன் சொல்றதா நீங்க புரிஞ்சுக்கலாம். தேக் அப்படின்னா பார்க்கிறது, அப்ப சுக்கி ஹூ அப்படின்னா முடித்து விட்டேன்னு ஒரு பெண் சொல்றதா நீங்க பாக்குறீங்க. தியான் நஹி ஹே அப்படின்னு அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் பாருங்க. கவனம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். தியான்னா கவனம், நஹி ஹே அப்படின்னா இல்ல. ஹேன்னு வந்திருந்தா இருக்குன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். நஹி ஹேன்னா கவனம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். சிந்தா மத் கரோ யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க இதுக்கு மீனிங் பாருங்க, கவலைப்படாத நண்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். சிந்தா அப்படின்னா கவலை, மத் கரோ அப்படின்னா செய்யாத, ஒரு விஷயத்த செய்யாத அப்படிங்கும் போது மத் கரோன்னு நம்ம சொல்றோம். மத்துங்கிற வார்த்தை வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸா தான் நீங்க பார்ப்பீங்க. அது ஒரு விஷயத்த பண்ணாத அப்படின்னா ஹிந்தியில மத் வரும். அப்போ சிந்தா மத் கரோ அப்படின்னா கவலைப்படாத அப்படிங்கிறோம். யார் அப்படின்னா நண்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேஷுவலா சொல்ற வார்த்தை தான். ஆராம் கர்னே தோ அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆராம் கர்னே தோ அப்படின்னா ஓய்வு எடுக்க விடு. ஆராம்னா ஓய்வு, ஓய்வு எடுக்க அப்படிங்கும்போது ஆராம் கர்னே அப்படின்னு வந்துருச்சு. வீடு அப்படின்னா தோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே தே அப்படின்னா ஆராம் கர்னே தே அப்படின்னா ஓய்வு எடுக்க விடுங்க அப்படின்னு மரியாதையா சொல்லுவீங்க. அதே இருப்பாங்க ஒர்க் ஹே அப்படின்னு பாக்குறீங்க. அவ இருக்கா அப்படின்னு இங்க மீனிங் வருது. அது ஆக்சுவலா ஒர்க் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையை பேச்சு வழக்குல ஓ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓஹே அப்படின்னு சொன்னா அவ அவ இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, அவன் இருக்கான் அப்படின்னாலும் இதே தான் வரும், அது இருக்கு அப்படின்னாலும் இதே தான் வரும். இடத்துக்கு தகுந்த மாதிரி மீனிங்கை ஹிந்தி பீப்புள் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, அடுத்தது கியா போல் ரஹே ஹோ அப்படின்னா என்ன பேசிட்டு இருக்க, என்ன பேசி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கோவமா சொல்லுவோம்ல. கியா போல் ரஹே ஹோ, என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு பாக்குறோம். கியானா என்ன,
போல் ரகே அப்படிங்கும்போது பேசிக்கொண்டு அப்படின்னு அங்க வார்த்தை மீனிங் வருது. ஹோனா இருக்கிறாய். ஓகேவா? அப்போ கியா போல் ரகே ஹோ, என்ன பேசிக்கொண்டிருக்க அப்படின்னு நம்ம சொல்றதுதான். தோ கியா ஹுவா, சோ வாட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, அதனால என்ன அப்படிம்போம்ல, அதுதான் இங்க தோ கியா ஹுவா. கியா ஹுவானா என்ன ஆச்சுன்னு மீனிங் வரும். அதே தோங்கிற ஒரு வார்த்தையை நீங்க முன்னாடி போட்டீங்கன்னா அதனால என்ன அப்படிங்கிற மீனிங் அது சென்டென்ஸ் கொடுக்குது. பகுத் சுந்தர் அப்படின்னா ரொம்ப அழகு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. ரொம்ப அழகான அப்படின்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்ப்போம். பை.